ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மதுரை ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் இருக்கோம். இப்போ நம்ம கடந்த வருஷம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்துட்டு அடிஷ்னலாக வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டப்போதாக சொன்னாங்க. 6 ஃப்ளோர் காம்ப்ளெக்ஸ், அது கிரவுண்ட் ஃப்ளோரு ப்ளஸ் 6 ஃப்ளோர் காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அக்டோபர் மாதம் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணி லாஸ்ட் இயர் எண்டில் டிசம்பர் மாதம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிகின் பண்ணிட்டாங்க. முதல்ல வந்துட்டு 6 ஃப்ளோர்ஸ் கட்ட போகிறதா சொன்னாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 ஃபேஸில், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஃப்ளோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 3 ஃப்ளோர்ஸாக வந்து கட்ட போகிறதா 2 ஃபேஸில் கட்ட போகிறதா சொன்னாங்க. பட் இப்போதைக்கு வந்துட்டு 3 ஃப்ளோர்ஸ் கட்டிட்டாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனும் 3 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஃபர்தராக இன்னொரு 3 ஃப்ளோர்ஸ் இப்போவே கட்டுவாங்களா இல்லை இன்னொரு ஃபேஸில் கட்டுவாங்களான்னு தெரில. ஜஸ்ட் நம்ம வெளியிலேருந்து ஒரு கிளிம்ஸ் தான் பார்க்க முடியுது. நான் உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எடுக்க. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த 3 ஃப்ளோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 மந்த்ஸில் இவ்வளோ தூரம் எழுப்பியிருக்காங்க. அதுபோல் ரேஸ் கோர்ஸ் சுற்றி வந்துட்டு வாக்கிங் ட்ராக்கு, சைக்கிளிங் ட்ராக்கு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, இது 3 அமைக்கிறாங்க. ஸோ அதுக்காக இனிஷியலாக பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரைனேஜ் வந்து ரேஸ் கோர்ஸ் சுற்றியுமே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து வாக்வே, ஒரு சைடில் வந்து சைக்கிளிங் ட்ராக்கு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கும் பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்கு.